மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 25 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 26 பார்க்கலாம் என்று குறிப்பிடுகின்றார். இப்போ பேராகிராஃப் 26 அதற்குள்ளே செல்லலாம். Paragraph 26. But finally, there must open in us, as our mental life deepens and subtler knowledge develops, the perception that the terrestrial and the supra-terrestrial are not the only terms of being. There is something which is supracosmic and the highest remote origin of our existence. Explanation. As we progress, our mental life deepens and subtler knowledge develops. We begin to perceive that the terrestrial, that is earthly life, and the supra-terrestrial, that is life in subtle worlds, are not the only terms of being. There is something which is supracosmic, that is beyond the cosmos, and the highest remote origin of our existence. Thank you, sir. தேங்க்யூ. நம் வாழ்வில் படிப்படியாக உயர் நிலைகளுக்கு செல்லும் பொழுது இந்த உள்ளுணர்வை சார்ந்த ஒரு அறிவு என்பது மெல்ல மெல்ல நமக்குள் வளர்கின்றது. சட்லர் நாலேஜ், புற விஷயங்கள் குறித்த அறிவு என்பது புலனறிவின் அடிப்படையில் எழக்கூடிய அந்த அறிவு, அதுதான் கிராஸ் பிசிக்கல் நாலேஜ். ஆனால் மனதினுடைய உயர் தளங்களுக்கு செல்கின்றோம். மென்டல் லைஃப் என்று கூறுகின்றார். மென்டல் லைஃப் டீபென்ஸ் அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மனதினுடைய உயர், அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் மனதினுடைய உயர் தளங்களுக்கு செல்லும் பொழுது எது நம்முள் ஒரு வளர்ச்சியை எட்டுகின்றது என்றால் சட்லர் நாலேஜ் என்று குறிப்பிடுகின்றார். சட்லர் நாலேஜ் வளரும் பொழுது என்ன ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கின்றது என்றால், இந்த புவிசார் வாழ்வாக இருக்கட்டும் அல்லது புவிசார் வாழ்விற்கு அப்பால் உள்ள அந்த மேலுலகங்களை சார்ந்த வாழ்வாக இருக்கட்டும், அவை மாத்திரமே நம்முடைய ஜீவனுடன் சம்பந்தப்பட்டு இல்லை. இதை தாண்டி வேறு ஒன்றும் இருக்கின்றது, அதனுடனும் நம்முடைய ஜீவன் தொடர்பில் இருக்கின்றது என்கின்ற உண்மையை அறிகின்றோம். ஏதோ ஒரு விஷயம் தனி மனிதன், இந்த புவி, அதற்கு அப்பால் உள்ள நிலை, இவைகளெல்லாம் கடந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது. பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் ஏதோ ஒன்று இருக்கின்றது, சூப்ரா காஸ்மிக். அதுதான் அந்த வெகு தொலைவில் இருக்கக்கூடிய, அதுதான் நம்முடைய வாழ்விற்கு மூலமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு சட்டில் நாலேஜ், ஒரு பர்செப்ஷன் நமக்கு வருகின்றது. இதுவும் ஒரு அனுபவம். பகவான் படிப்படியாக பகவான் எப்படி ஒரு மனிதனுக்கு எத்தகைய, அதாவது நம்ம பார்க்கக்கூடிய கருத்துக்கள்லாம் எப்படின்னா, இந்த முதலில் பகவான் 3 கோட்பாடுகள் பற்றி தெளிவாக விளக்கினார். அப்புறம் இந்த 3 கோட்பாடுகள்ல ஒரு மனிதன் எவ்வாறு இந்த 3 கோட்பாடுகளை அணுகுகின்றான் அப்படிங்கிறது தான் பகவான் விளக்குகின்றார்.
எதன் அடிப்படையில் ஒரு மனிதன் இந்த கோட்பாடு எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு மனிதன், எந்த கோட்பாட்டின் பெயரில் ஒரு மனிதன் ஈர்க்கப்படுகின்றான் என்பது எதை பொறுத்து அமைகின்றது என்றால், அவனுள் தோன்றக்கூடிய அந்த மென்டல் இன்ட்யூஷன்ஸ், அவனுள் தோன்றக்கூடிய அந்த இம்பல்சஸ், இவைகளை பொறுத்துதான் ஒரு மனிதனுடைய நாட்டம், ஈர்ப்பு இந்த கோட்பாடுகளில் ஏற்படுகின்றது. அவ்வகையில் பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இந்த ஒவ்வொரு கோட்பாட்டும் அவனை ஈர்க்கின்றது என்பது பற்றி தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த முதல் இதுக்கு சற்று நேரம் முன்னர் எதை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இந்த புவிசார் வாழ்வில் நமக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் இங்கே இல்லை, புவிசார் வாழ்விற்கு உயர் உலகங்களில் தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது எவ்வாறு மனிதன் தன்னுடைய செயல்பாடு எவ்வாறு அமைகின்றது, ஒரு இரண்டும் வெட்டான் நிலையில அமைகின்றது, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை என்கின்ற மாதிரி அமைகின்றது என்றெல்லாம் பார்த்தோம். இதுக்கு அடுத்த நிலை எப்படின்னா, இந்த புவிசார் வாழ்வு, மேலுலகங்களில் இருக்கக்கூடிய அவனுடைய வாழ்வு, இதை கடந்து வேற ஏதோ ஒன்று இருக்கின்றது என்கின்ற ஒரு உள்ளுணர்வும் ஒரு மனிதனுக்கு தோன்றுகின்றது. அவ்வாறு தோன்றும் பொழுது எத்தகைய ஒரு மனப்போக்கு அவனிடம் காணப்படுகின்றது என்பது குறித்து தான் இங்கு பகவான் நமக்கு விளக்குகின்றார். இந்த என்ன இதுல முக்கியமான கருத்து என்ன, அவன் என்ன நினைக்கின்றான், தன்னுடைய இருப்பினுடைய மூலம் எங்கு இருக்கின்றது என்றால், இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் கடந்து இருக்கக்கூடிய, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய, அங்குதான் அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிலை, ஏதோ ஒரு சக்தி அல்லது ஏதோ ஒரு அமைப்பு, அதில்தான் தன்னுடைய தோற்றத்தினுடைய மூலம் இருக்கின்றது என்று எண்ணுகின்றான். ஸோ இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது அவனுடைய மற்ற சிந்தனைகள், எண்ணங்கள்லாம் எவ்வாறு வருகின்றது என்பதை பகவான் விளக்குகின்றார். இப்போ அடுத்தது போகலாம். This perception is easily associated by spiritual enthusiasm, by the height and order of the soul's aspiration, by the philosophic aloofness or the strict logical intolerance of our intellect, by the eagerness of our will, or by a sick disgust in our vital being, discouraged by the difficulties or disappointed by the results of life. By any or all of these motive forces, with a sense of the entire vanity and unreality of all else than this remote supreme, the vanity of human life, the unreality of cosmic existence, the bitter ugliness and cruelty of earth, the insufficiency of heaven, the aimlessness of the repetition of births in the body. படிக்கட்டுமா சார்? சரி, நீங்க படிக்கமா? This perception is easily associated by spiritual enthusiasm. When man turns to spirituality, he begins to search for the origin of his existence beyond this cosmos. His soul's aspiration becomes intense and elevated. He takes a philosophic view of things with a sense of detachment. He refuses to be guided by his intellect alone. His will becomes eager to exceed his normal limits. His vital being develops a disgust, discouraged by the difficulties or disappointment by the results of life. He is driven by any or all of these motive forces. He develops a sense of the entire vanity, that is uselessness, and unreality of all else than this remote supreme. He realizes the vanity of human life, the unreality of cosmic existence, the bitter ugliness and cruelty of earth. Even heaven,
life in higher worlds does not give him a sense of fulfillment. He feels taking repeated births in the body is aimless. He wants to get away from the circle of birth and death. Thank you, sir. தேங்க்யூ. மூன்று கோட்பாடுகளை பார்த்தோம் நம்ம. இந்த மூன்று கோட்பாடுகளில் வந்து ஒரு மனிதன் அவனுடைய ஒரு மென்டல் டிஸ்பொசிஷன், அவனுடைய வைட்டல் டிஸ்பொசிஷன், அதை ஒட்டி என்ன செய்கின்றான்? ஏதோ ஒரு கோட்பாட்டினால் ஈர்க்கப்படுகின்றான். முதல் கோட்பாடில் ஈர்க்கப்படும் பொழுது என்ன நினைக்கின்றான்? புவி வாழ்வு தான் எல்லாமே, அனைத்துமே அதில் தான் எல்லாமே இருக்கின்றது, அதனுடைய தேவைகளை புறக்கணித்து விட்டு நாம் வாழ்ந்து விட முடியாது என்றெல்லாம் நினைக்கின்றான். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? இருக்கு சார், இருக்கு சார். தேங்க்யூ. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, இந்த புவி சார் உலகிற்கு மேலுள்ள உலகங்களில் தான் நம்ம ஒரு மனிதனுக்கு தேவையான தீர்வு இருக்கின்றது, அதை அடைவதுதான் இலக்கு என்று நினைக்கின்றான். மூன்றாவது நிலையில் என்ன நினைக்கின்றான் ஒரு மனிதன்? இது ஒரு மனோபாவம். இந்த மனோபாவத்தில் என்னவென்றால், அவன் என்ன நினைக்கின்றான்? எல்லாம் கடந்த நிலையில் உள்ள அந்த இருக்கக்கூடிய அந்த உண்மை, அதில் தான் தனக்கு வேண்டிய தீர்வு இருக்கின்றது என்று நினைக்கின்றான். இந்த புவிக்கு மேற்பட்டுள்ள உலகங்கள், அதையெல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றுதான் தன்னுடைய இருப்பினுடைய மூலம் அங்குதான் இருக்கின்றது என்று நினைக்கின்றான். இது ஒரு புரிதல், இது ஒரு பர்செப்ஷன். இந்த புரிதலினால் என்ன நடைபெறுகின்றது என்றால், இதனுடன் கூடவே எத்தகைய ஒரு தன்மைகளை ஒரு மனிதரிடம் காணுகின்றோம் என்றால், அவனிடம் ஒரு ஆன்மீக உத்வேகம் காணப்படுகின்றது. இந்த புரிதலுடன் எத்தகைய ஒரு மனோபாவம் ஒரு மனிதனுக்கு இணைந்து காணப்படுகின்றது என்றால், ஒரு ஆன்மீக உற்சாகம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எந்தூசியாசம். அந்த ஆன்மீக உற்சாகம் எதனால் காணப்படுகின்றது என்றால், அவனுடைய ஆன்மனினுடைய ஒரு பேரார்வம், அதனுடைய ஒரு தீவிரம், அதனுடைய ஒரு மேலான தன்மை, இதனால்தான் அவனுக்கு ஒரு ஆன்மீக உற்சாகம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எந்தூசியாசம் காணப்படுகின்றது. இவ்வாறு நினைப்பவர்களுக்கு இத்தகைய மனோபாவம் இதன் கூடவே இருக்கும் என்று குறிப்பிடுகின்றார். அல்லது ஒரு மனிதன் இந்த வாழ்வை ஒரு மனிதன் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கின்றான். அனைத்தையுமே ஒரு தத்துவார்த்த ரீதியாக அவன் பார்க்கின்றான். எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, he takes a philosophic view. எதனாலும் அவன் ஒரு கட்டுப்பட்டு இருப்பதில்லை. அனைத்திலிருந்தும் ஒரு விலகிய மனப்பான்மையுடன் he takes a philosophic view of things. அதே சமயம் அவன் வெறும் அறிவினால் வழிநடத்தப்படுவதை அவன் மறுக்கின்றான். வெறும் சாதாரண மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுடைய அறிவு, புத்தி தான் ஒரு பிரைமரி இன்ஸ்ட்ருமெண்ட், பிரதானமான ஒரு சாதனமாக செயல்படுகின்றது. இத்தகைய நிலையை எட்டியவர்களுக்கு உயர்வான விஷயங்களை, இது மாதிரி எல்லாமே இந்த உலக வாழ்விலிருந்து கடந்து இருக்கக்கூடிய, எல்லாம் கடந்த நிலையில்தான் அனைத்து உண்மைகளும் இருக்கின்றது என்று நினைப்பவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் தங்களுடைய அறிவினுடைய ஆதிக்கத்தில் இருந்து விடுபடவே விரும்புகின்றார்கள். அறிவினுடைய ஆதிக்கத்தில் இருந்து விடுபடவே, ஏன்னா அறிவு என்பது ஒரு எல்லைக்குள் தான் அவர்களை கட்டுப்படுத்துகின்றது, அதிலிருந்து விடுபடத்தான் விரும்புகின்றார்கள். அதே போல ஒரு சாதாரண மனிதனை எடுத்துக்கொண்டால், அவனுடைய சங்கல்பம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சாதாரண விஷயங்களை எவ்வாறு சாதிப்பது, வாழ்வினுடைய அன்றாட தேவைகளை எவ்வாறு அவன் பூர்த்தி செய்வது, இதில் தான் இருக்கின்றது.
எல்லாமே அவனுடைய வழக்கத்திற்கு உட்பட்ட செயல்களை எவ்வாறு செய்வது என்பதில் தான் ஒரு சாதாரண மனிதனுடைய சங்கல்பம் இருக்கின்றது. ஆனால் இத்தகைய நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய விரும்புகின்றார்கள், அவர்களுடைய சங்கல்பம் அவர்களுடைய ஒரு எல்லைகளை கடந்து மிஞ்சி செயல்படவே அது விழைகின்றது. வெறும் எல்லைக்குள் செயல்படுவதை அது விரும்புவது கிடையாது. அதே போல அவர்களுடைய பிராணமயம் பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய வைட்டல் பீயிங் பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண மனிதனுக்கு எப்படி இருக்கு பிராணமயம்? வாழ்வினுடைய அன்றாட ஆசைகள், தேவைகள் அதை பூர்த்தி செய்து அதிலேயே அது மகிழ்வுறுகின்றது ஒரு சாதாரண மனிதனுக்கு. இத்தகைய ஒரு உயர் இலக்கை நம்பி நாடு இருப்பவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுடைய பிராணமயம் சாதாரண வாழ்வில் அது ஒரு மகிழ்ச்சியை காணுவது இல்லை. வாழ்வில் அது எதிர்கொள்ளும் துன்பங்களாலும் ஏமாற்றங்களினாலும் அது ஒரு உற்சாகம் இழந்த நிலையில்தான் அது காணப்படுகின்றது. சாதாரண வாழ்வில் இருந்து அது எவ்வித மகிழ்ச்சியையும் அடைவது கிடையாது இத்தகைய மனிதர்களுக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்த்த இந்த விஷயங்கள்லாம் அவனை ஒரு ஊக்குவிக்கும் சக்திகளாக செயல்படுகின்றன. இதில் ஏதோ ஒன்றோ அல்லது அனைத்துமோ ஒரு இத்தகைய மனிதனை ஒரு ஊக்குவிக்கும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ், ஒரு மோட்டிவ் ஃபோர்ஸஸ் அவ்வாறாக செயல்படுகின்றன. அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் உண்மை. அதை தவிர மற்ற அனைத்தும் பார்த்தோம் அப்படின்னா அதில் உண்மை கிடையாது. அத்தகைய ஒரு வாழ்வில் அதை கடந்து அதை தவிர இங்கு காணப்படும் வாழ்வில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பயனற்ற தன்மைதான் அனைத்திலும் காணப்படுகின்றது. அந்த பரம்பொருள் ஒன்றில்தான் உண்மை இருக்கின்றது என்று அவன் எண்ணுகின்றான். மனித வாழ்வு அர்த்தமற்றது என்று எண்ணுகின்றான். அதே போல இந்த பிரபஞ்ச வாழ்வு, இந்த புவிசார் வாழ்வும் அர்த்தமற்றது என்று எண்ணுகின்றான். வாழ்வு என்பது புவி வாழ்வு எவ்வாறு இருக்கின்றதாக அவன் கருதுகின்றான் என்றால், ஒரு அவலமான நிலையிலும் ஒரு கொடூரமான நிலையிலும் இந்த புவி வாழ்வு இருப்பதாக அவன் எண்ணுகின்றான். அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், ஈவன் மேலுலகங்களில் ஒரு கால் அவனுக்கு ஒரு அது குறித்த வாழ்வு கிட்டினாலும் கூட அதுவும் அவனுக்கு முழு நிறைவை தருவதாக இருப்பது இல்லை. மேலும் மேலும் இந்த பிறவியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மீண்டும் மீண்டும் பிறவியில் ஈடுபடுத்தி கொண்டு உடலை தாங்கிய வடிவத்தில் மீண்டும் மீண்டும் இந்த புவியில் தோன்றுவது ஒரு நோக்கமற்ற செயல் என்று அவன் எண்ணுகின்றான். ஆகையினால் இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற நிலையிலிருந்து அவன் விடுபடவே எப்பொழுதுமே விழைகின்றான். இது ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாயாவாதிக் அப்ரோச் அதை குறித்து தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது எல்லாமே இங்கே மாயை, பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை என்கின்ற அந்த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெப்டிக் அந்த ஒரு தன்மையைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Here again, the ordinary man cannot really live with these ideas. They can only give at most a grayness and restless dissatisfaction to the life in which he must still continue. But the exceptional man abandons all to follow the truth he has seen, and for him they can be needed food of his spiritual impulse or a stimulus to the one achievement that is now for him
the one thing that matters. தேங்க்யூ. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Thank you, sir. Explanation. Here also, the ordinary man cannot really live with these ideas. They can make his life dull and give a restless dissatisfaction to the life which he must still continue. But the exceptional man, the ascetic, abandons all to follow the truth he has seen. For him, all the above motive forces can be the needed food of his spiritual impulse, or they can be a stimulus to the one achievement that now matters to him. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா, எல்லாமே எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை, மற்ற வாழ்வு அனைத்தும் ஒரு பயனற்றவை. இந்த புவி வாழ்வாக இருக்கட்டும், இல்லை இந்த புவி வாழ்விற்கு மேல் உள்ள உலகங்களில் வாழ்வாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பயனற்றது, பிறவி என்பது பயனற்றது என்கின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது எக்ஸப்ஷனல் மேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தீவிரமான துறவு மனப்பான்மை கொண்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனோபாவமாக காணப்படுகின்றது. ஆனால் இது சாதாரண மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவனால் இந்த எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சாதாரண ஆர்டினரி மேன், he cannot live with these ideas. அவனால் முடியுமா? ஏன்னா அவனுக்கு வாழ்வில் நிர்பந்தங்கள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன. எல்லாத்தையும் புறந்தள்ளி விட்டு அவன் எங்கோ இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒன்று, அவனுக்கு எல்லா வாழ்வினுடைய அனைத்து தீர்வுக்கும் எங்கோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் இருக்கின்றது என்கின்ற நிலையில் அவன் வாழ்ந்து விட முடியாது. அது என்ன செய்யும்? அத்தகைய ஒரு சாதாரண மனிதன் அவ்வாறு இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, அவனுடைய வாழ்வை அது மழுங்க செய்துவிடும். அத்தகைய ஒரு மனோபாவத்தை ஒரு சாதாரண மனிதன் மேற்கொண்டால், தேர் ஆர் எக்ஸப்ஷன்ஸ். அதை பகவான் சொல்லலை. எக்ஸப்ஷன்ல சில பேர் இருக்கிறாங்க. அது மாதிரி அவர்கள் ரொம்ப வெகு அரிது. அவர்களை பற்றி பகவான் சொல்லல. ஒரு சாதாரண மனிதன் இத்தகைய மனோபாவத்தை மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறார். அவ்வாறு மேற்கொண்டால் அவனுடைய வாழ்வு ஒரு ருசி அற்றதாக ஆகிவிடும், ரொம்ப டல்லாகிடும். அது அவனுடைய வாழ்வில் ஒரு அதிருப்தியைத்தான் அவனுக்கு வழங்கும். வாழ்வில் அவன் வாழ வேண்டும், அதே சமயம் வாழ்வில் அதிருப்தியுடன் வாழ வேண்டும் என்கின்ற நிலைதான் அவனுக்கு ஏற்படும். ஏன்னா மனிதன் தன்னுடைய வாழ்வை முடித்து கொள்ள முடியாது. இப்படிலாம் நினைத்துக்கொண்டு உடனே நான் வாழ்வில் இருந்து அவன் தன்னை துண்டித்து கொண்டு தன்னை அழித்து கொள்ள முடியாது இல்லையா? மனிதன் வாழ்ந்தாக வேண்டும். அதே சமயம் அவனுக்கு சரியான ஒரு மனோபாவம் இருந்தால்தான் வாழ முடியும். எல்லா பிரச்சனைக்கும் வழி இங்க இல்லை, எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நேச்சுரலா அவன் லைஃப் ரொம்ப டல்லாயிடும். நோக்கமே இருக்காது, மோட்டிவ்லெஸ் லைஃபா இருக்கும் அவனுக்கு லைஃப். அதுல என்ன இருக்கும்? அவனுக்கு ஒரு திருப்தி இருக்காது, ரெஸ்ட்லெஸ் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறாரு. வாழ்வில் இருந்து கொண்டே அவனுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் மைக் மாத்திரம் ஆஃப் பண்ணிங்க எல்லாரும். யாரோ ஒரு மைக் ஆன்ல இருக்கு, அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஆனால் இந்த எக்ஸப்ஷனல் மேன் என்று சொல்கின்றோமே, ஒரு தீவிரமான ஒரு துறவு மனோபாவத்தை கொண்டவர்கள் அனைத்தையுமே அவர்கள் ஒதுக்கி தள்ளுகின்றார்கள். ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர்கள் கண்ட அந்த உண்மையை மாத்திரமே பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் தான் கண்டறிந்த உண்மையை மாத்திரமே பின்பற்றுகின்றார்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எத்தகைய விஷயங்களை நம்ம மேல பார்த்தோமோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மோட்டிவ் ஃபோர்ஸஸ் அமையும் அப்படிங்கிறார். சாதாரண மனிதனுக்கு இந்த விஷயங்கள்லாம் அவனுடைய வாழ்க்கையை மழுங்க செய்து விடும். ஆனா எக்ஸப்ஷனல் பீப்புளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இதே விஷயங்கள் அவங்கள ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸா இருக்கும் அப்படிங்கிறார்.
All the above motive forces can be the needed food of his spiritual impulse. அவர்களுடைய ஆன்மீக உந்துதல்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை உணவாகத்தான் இந்த விஷயங்கள்லாம் மாறிவிடும் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு சாதாரண மனிதனுக்கு எது இந்த விஷயங்கள்லாம் பயன்படாமல் இருக்கின்றதோ, அதே சமயம் இத்தகைய விஷயங்கள்லாம் ஒரு தீவிரமான ஒரு ஆன்மீகத்தை, ஒரு துறவு மனப்பான்மையுடன் இருப்பவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் அவர்களுடைய ஆன்மீக உந்துதல்களுக்கு ஒரு அடிப்படை விஷயமாக அமையும் என்று குறிப்பிடுகின்றார். ஊக்குவிக்கும் விஷயங்களாக அமைந்துவிடும் அப்படிங்கிறார். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயத்தை தான் சாதிக்க வேண்டும். ஒரே விஷயத்தை சாதிப்பது என்னவென்றால், எல்லாம் கடந்த நிலையில் உள்ள அந்த பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை. அதை அடைய வேண்டும். அதை எட்டுவதற்கு இத்தகைய சிந்தனைகள் அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக செயல்படும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். Periods and countries there have been in which this view of being has become very powerful. A considerable part of the race has swerved aside to the life of the ascetic, not always with a real call to it. The rest adhere to the normal life, but with an underlying belief in its unreality. A belief which can bring about by too much reiteration and insistence an unnerving of the life impulse and an increasing littleness of its motives, or even by a subtle reaction, an absorption in an ordinary, narrow living through a missing of our natural response to the divine being's larger joy in cosmic existence, and a failure of the great progressive human idealism by which we are spurred to a collective self-development and a noble embrace of the battle and the labor. ரொம்ப லெங்தி ஒரே சென்டென்ஸ் தான். ஒரே சென்டென்ஸ் சார் இது மொத்தம் ஒரே சென்டென்ஸ் தான். அது ஒரே பேராகிராஃபா இருக்கு. சார் நான் படிக்கவா? எஸ், படிங்க. There have been periods and countries in the Earth's history in which this view, world-rejecting ascetic view, has become very powerful. A considerable part of the race has turned away from normal life to the life of the ascetic, though not always with a real call to it. The rest of humanity adhered to normal life with an underlying belief in the unreality of worldly life. But by too much repetition, and insistence, such a belief can bring about weakening of the life impulse and an increasing littleness of its motives. We miss our natural response to the divine being's larger joy in cosmic existence. There would be a failure of the great progressive human idealism. It is this idealism that drives us to a collective self-development and a noble embrace of the battle and labor. Thank you, sir. Thank you. So, நம்மளுடைய countries is mostly in the eastern part of the worldல இந்த உலகத்தை மறுத்தல், உலக வாழ்வை மறுத்தல் என்பது மிகவும் வலிமையான இந்த வலிமையான போக்கு காணப்பட்டது. எப்படி வந்தது அப்படின்னா,
ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் தான் அது ஆரம்பிச்சது. புத்திசம் தான் இதுக்கு மெயின் காரணம். வேதங்கள் உபனிஷத்துல அவ்வாறு இல்லை. வேதங்களிலும் உபநிடதங்களிலும் இந்த உலக வாழ்வை நிராகரித்தல், புறக்கணித்தல் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு அங்கு காணப்படுவது இல்லை. லேட்டர் ஆன் வந்த ஃபர்ஸ்ட் வந்த புத்திசம். புத்திசம் எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே ஏதோ ஒரு காரணத்தினால் எல்லாமே டிவைன் பிளான், அந்த இறை திட்டத்தின்படிதான் அவதாரங்கள், விபூதிகள் உலகத்தில் தோன்றி அவர்களுடைய கோட்பாடுகளை பரப்புகின்றார்கள். இது எல்லாமே டிவைன் பிளான். பார்ட் ஆஃப் த டிவைன் பிளான் என்ன அப்படின்னா, அந்த புத்திசம் தோன்ற வேண்டும், புத்தர் அவதரிக்க வேண்டும் என்பது ஒரு டிவைன் பிளான். எதற்காக புத்தருடைய அவதாரம் தோன்றியது என்றால், எஸ்பெஷலி இந்த வேதிக் பிராக்டிசஸ்ல லேட்டரான அந்த கர்ம காண்டத்துல நிறைய ஒரு அன்னெசரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த இதில் ஆக்சுவலாக உபநிடதங்கள் அது மாதிரி கிடையாது. எஸ்பெஷலி இந்த கர்மகாண்டத்தில் நிறைய ப்ராக்டிசஸில் அது மனித நலனுக்கு புறம்பாக இருக்கிற மாதிரிலாம் சில ட்ரெண்ட் வந்தது. அதற்கு எதிராகத்தான் அந்த புத்திசம் அப்பொழுது தோன்றியது. ஆனால் அந்த புத்திசம் என்ன செய்தது என்றால், அது கடவுளையே மறுத்தது, பரம்பொருளையே இல்லை என்று கூறியது. இந்த பரம்பொருளையே மறுத்ததுனால்தான் அது தோன்றிய இடம் இந்தியாவாக இருந்தாலும் கூட இந்தியாவில் அதனால் தழைத்து மேலோங்க முடியவில்லை. புத்திசம் எதனால இந்தியாவில் தழைத்து மேலோ வளர முடியவில்லை என்றால், அது பரம்பொருள் என்கின்ற ஒரு அமைப்பையே அது மறுத்தது. ஆனா இந்தியாவினுடைய ஆன்மா பரம்பொருளில் தான் லயித்திருக்கின்றது. அதனாலதான் புத்திசம் இங்க தழைத்து இருக்க முடியல. மற்ற நாடுகள்ல புத்திசம் செழித்து வாழ்ந்தது. அப்புறம் புத்தனுடைய கோட்பாடுல அவர் எதையுமே எல்லாத்தையும் மறுத்ததுனால அதற்கு ஒரு மாடிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சங்கரனுடைய அவதாரம் தோன்றியது. சங்கரன் மாத்திரம் தோன்றவில்லை என்றால் வேதங்கள், உபநிடதங்கள் எதுவுமே நமக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது. அவருடைய தோற்றத்திற்கு பின்னுதான் இந்தியாவினுடைய அந்த எல்லாமே நடுப்புற அந்த புத்திசத்துல ரொம்ப எல்லாம் அடிபட்டு போயிருந்தது. எல்லாமே மீட்டு கொண்டு வந்தவர் அவர் தான். அப்கோர்ஸ் லேட்டரான் அதனுடைய மாடிஃபிகேஷன்ஸா நிறைய பிலாசாபிக்கல் ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்தது. அத்வைத்தம், அப்புறம் விசிஷ்டாத்வைத்தம், அப்புறம் துவைத்தம், அப்புறம் சாங்கியா பிலாசபி, அதுக்கு முன்னாடியே சாங்கியா பிலாசபி, இது மாதிரி சோ மெனி கோட்பாடுகள்லாம் வந்தது. அடிப்படையில என்ன ஒரு அனைத்திற்கும் பொதுவான ஒரு அடிப்படை கருத்து எதுவாக இருந்தது என்றால், இந்த புவி வாழ்வினுடைய மேன்மை. அப்கோர்ஸ் சில கோட்பாடுகள்ல நம்ம பார்த்தோம். இந்த புவி வாழ்வை இறைவனுடைய லீலை என்று கூறுவதை பார்த்தோம். வைஷ்ணவ பிலாசபியில அது மாதிரி இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அது எங்க பார்த்தோமா இல்லை ஹியூமன் சைக்கிளில் பார்த்தோமா என்று ஞாபகம் இல்லை. அந்த உலகத்தை ஒரு டிவைன் லீலா என்று கருதுவது என்பதை பார்த்தோம். மெஜாரிட்டி ஆஃப் த பிலோசாபிக்கல் சிஸ்டம்ல இந்த புவியினுடைய வாழ்வுல அவர்கள் எதை கண்டார்கள் என்றால், உண்மை என்பது இங்கு இல்லை, வேறெங்கோ இருக்கின்றது என்கின்ற ஒரு மனோபாவம் தான் இங்கு நிலவியது. கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த எண்ணம் தான் நிலவியது. அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். பீரியட்ஸ் அண்ட் கண்ட்ரீஸ் there have been in which this view of being, அதாவது இந்த புவி வாழ்வில் உண்மை இல்லை, புவி வாழ்வு பயனற்றது, in which this view of being has become very powerful. அதே போல considerable part of the race has swerved aside to the life of the ascetic. மனித குலத்தினுடைய பெரும்பகுதி துறவை மேற்கொண்டது, துறவை நாடியது. அதுல சில பேருக்கு உண்மையிலேயே அழைப்பு இல்லாமல் இருப்பினும் கூட துறவை நாடியது. நாட் ஆல்வேஸ் வித் த ரியல் கால் டு இட் அப்படிங்கிறார். மற்ற மனிதர்கள்லாம் சாதாரண வாழ்வை வாழ்ந்தார்கள். The rest adhered to the normal life.
அவங்க சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவங்களுடைய அடி மனதில் என்ன நம்பிக்கை இருந்தது என்றால் சாதாரண வாழ்வு வந்து உண்மை இல்லை என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. வித் அன் அண்டர்லைங் பிலீஃப் இன் இட்ஸ் அன்ரியாலிட்டி. இந்த எண்ணம், இந்த நம்பிக்கை வந்து அதற்கு வந்து ஒரு தேவைக்கு அதிகமான அழுத்தம் தரப்பட்டது. இந்த நம்பிக்கையின் மேல் ஒரு தேவைக்கு மீறிய ஒரு அழுத்தம் தரப்பட்டது. மீண்டும் மீண்டும் இதே நம்பிக்கை வலியுறுத்தப்பட்டது. இந்த மீண்டும் மீண்டும் இந்த நம்பிக்கை வலியுறுத்தப்பட்டதனால் என்ன நடைபெற்றது என்றால், வாழ்வினுடைய ஒரு அடிப்படையான இயக்கங்கள், வாழ்விற்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான உந்துதல்கள், வாழ்விற்கே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உந்துதல்கள், இயக்கங்கள் எல்லாம் வந்து வலுவிழந்தன. இந்த பிலீஃப் வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்ல என்ன நடைபெற்றது என்றால், வாழ்வுல வந்து ஒரு வறட்சி ஏற்பட்டது. அன்னர்விங் ஆஃப் த லைஃப் இம்பல்ஸ் அப்படிங்கிறார் பகவான். A belief which can bring about by too much reiteration and insistence and unnerving of the life impulse அப்படிங்கிறார். வாழ்வினுடைய அந்த ஒரு துடிப்பு அங்கு வறண்டு போனது. அப்புறம் வாழ்வினுடைய அந்த நோக்கங்கள் எல்லாம் வந்து ஒரு குறுகிய தன்மையை எட்டியது. என்க்ரீசிங் லிட்டில்னஸ் ஆஃப் இட்ஸ் மோட்டிவ்ஸ். அப்புறம் எதுல வந்து ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து மூழ்கி போனது என்றால், ஒரு குறுகிய வாழ்வு, ஆர்டினரி நேரோ லிவிங், an absorption in an ordinary narrow living. எதனால வந்து பகவான் இவ்வாறு கூறுகின்றார் ஆர்டினரி நேரோ லிவிங் அப்படின்னா, இந்த பரம்பொருள் தான் இந்த உலக வாழ்வையும் படைத்தது. எந்த பரம்பொருளை நாடி இவர்கள் செல்கின்றார்களோ அதே பரம்பொருள் தான் இந்த உலகையும் படைத்தது, மனிதர்களையும் படைத்தது, மனித வாழ்வையும் அதுதான் ஏற்படுத்தியுள்ளது. அவ்வாறு மனித வாழ்வை அந்த பரம்பொருள் ஏற்படுத்தி உள்ளதனால் அதில் இயற்கையாகவே என்ன காணப்படுகின்றது என்றால், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் காணப்படுகின்றது. இந்த புவி வாழ்வில் எது அடிப்படையாக இருக்கின்றது என்றால் டிலைட். இதைத்தான் நம்ம லைஃப் டிவைன்ல பார்த்திருக்கோம். டிலைட் தான் வந்து இட் இஸ் அ காஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த ஆனந்தம், from the delight we come, by the delight we live, to the delight we return அப்படிங்கிற அந்த கருத்தை நம்ம பார்த்திருக்கோம். லைஃப் டிவைன்ல ஏர்லியர் சாப்டர்ஸ்ல அந்த உபநிடத கருத்தை நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா டிவைன் கிரியேஷன்ல டிலைட் தான் வந்து அடிப்படையாக இருக்கின்றது. அதனால வாழ்வுல வந்து எது ஒரு விசாலமான ஒரு நிலையில எது காணப்படுகின்றது என்றால், உயர்வான நிலையில ஒரு குதூகலம் தான் காணப்படுகின்றது. A larger joy in cosmic existence. இதையெல்லாம் வந்து நம்ம வந்து வாழ்வுல வந்து இந்த ஒரு நம்பிக்கைக்கு நம்ம அழுத்தம் தருகின்றோம். இந்த வாழ்வுல வந்து ஒரு உண்மை இல்லை, அன்ரியாலிட்டி ஆஃப் லைஃப். இந்த புவி வாழ்வு, மனித வாழ்வுல வந்து இதுக்கு பின்னால வந்து ஒரு எந்த விதமான ஒரு சிக்னிஃபிகன்ஸும் கிடையாது அப்படிங்கிற ஒரு பிலீஃபுக்கு நம்ம வந்து வழக்கத்திற்கு மாறான ஒரு அழுத்தத்தை தரும் பொழுது வாழ்வினுடைய இயக்கங்கள் வந்து வலுவிழக்கின்றன, அதனுடைய நோக்கங்கள் வந்து குறைபட்டு போகின்றன. அதே போல நம்ம எதில் வந்து நம்ம மனித வாழ்வு மூழ்குகின்றது என்றால், ஒரு குறுகிய வாழ்வு. அதுல குறுகிய வாழ்வில் நாம் வாழும் பொழுது எதை இழக்கின்றோம் என்றால், அந்த பரம்பொருளினுடைய இயற்கையான நம்ம வாழ்வின் மூலம் நாம் காணக்கூடிய இயற்கையான ரெஸ்பான்ஸ், அவர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் டு த டிவைன் பீயிங்ஸ் லார்ஜர் ஜாய் இன் காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். இந்த உலக வாழ்வில நம்ம உலக வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சி, அதை நம்ம வந்து அந்த மகிழ்ச்சியுடனான வாழ்வை நாம் வாழ்வ தவறுகின்றோம் அப்படிங்கிறார். மிஸ்ஸிங் ஆஃப் அவர் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் டு த டிவைன் பீயிங்ஸ் லார்ஜர் ஜாய் இன் காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம அதுக்கு ரொம்ப பிலீஃப் கொடுக்கறதுனால இயற்கையாகவே இந்த பரம்பொருளினுடைய கிரியேஷன்ல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுகின்றோம்.
என்று குறிப்பிடுகின்றார். அப்புறம் ஏதோ ஒன்றில் நாம் தோல்வி அடைகின்றோம். இவ்வாறெல்லாம் நம்ம வாழ்வை நம்ம புறக்கணிக்கும் பொழுது ஏதோ ஒன்றில் நாம் தோல்வி அடைகின்றோம். எதில் தோல்வி அடைகின்றோம் என்றால், தொடர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு லட்சியம் சார்ந்த ஒரு இலக்குகள் எல்லாமே. ஏன்னா மனிதன் பரிணாமத்தில் ஒரு ப்ரொக்ரெசிவ் டெவலப்மெண்ட்டை தான் மனிதன் பரிணாமத்தில் இருக்கின்றான். பரிணாமத்தில் ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொடர்ந்து முன்னேறக்கூடிய ஒரு இலக்கை நோக்கித்தான் ஒரு மனிதன் பரிணாமத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றான். இதுல நம்ம என்ன வாழ்வை நம்ம புறக்கணிக்கும் பொழுது, வாழ்வு ஒரு பயனற்றது என்று நாம் எண்ணும் பொழுது என்ன நடைபெறுகின்றது? இந்த முன்னேற்றத்தில் நாம் பங்கு கொள்வதில் நாம் தவறிவிடுகின்றோம். A failure of the great progressive human idealism. ஒரு மனிதன் எவ்வாறு இந்த உலக வாழ்வில் ஒரு செம்மையான நிலையை எட்டுவது, ஒரு பரிபூரணத்தை எட்டுவது, படிப்படிப்படியாக முன்னேறி ஒரு தனி மனிதன் எவ்வாறு ஒரு பரிபூரணமான நிலையை எட்டுவது என்கின்ற முயற்சியில் நாம் தோற்று விடுகின்றோம் இல்லையா? மனித வாழ்வையே நம்ம சரியில்லை அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நம்மை பரிபூரணமாக ஆக்கிக் கொள்வதில் அந்த முயற்சியில நம்ம தோல்வி அடைகின்றோம். ஃபெயிலியர் ஆஃப் த கிரேட் ப்ரோக்ரெசிவ் ஹியூமன் ஐடியலிசம். இந்த ஒரு லட்சியம் இருக்கு இல்லையா? இந்த லட்சியம்தான் நம்ம எதை நோக்கி செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாக செயல்படுகின்றது என்றால், ஒட்டுமொத்த ஒரு வளர்ச்சி, கலெக்டிவ் செல்ஃப் டெவலப்மெண்ட், ஒரு தனி மனிதனுடைய பரிபூரணம், அதன் மூலமாக ஒட்டுமொத்த அவன் சார்ந்துள்ள சமுதாயத்தினுடைய மனித குலத்தினுடைய ஒரு வளர்ச்சி, ஒரு கலெக்டிவ் செல்ஃப் டெவலப்மெண்ட். இதையும் நாம் இந்த லட்சியத்தை நம்ம தவற விடுவதனால நம்ம அதையும் அந்த இலக்கையும் அந்த ஒரு நிலையையும் எட்டுவதற்கு தவறி விடுகின்றோம். அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லட்சியத்தை எட்டுவது, ஒரு மனிதன் பரிபூரணமான நிலையை இந்த எல்லா மனிதர்களுமே இதை நோக்கித்தான் செல்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனும் எதை நோக்கி பயணிக்கின்றான் என்றால், எவ்வாறு தான் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலையை எட்டுவது, ஒரு பரிபூரணமான நிலையை எட்டுவது. இந்த முயற்சியில ஒவ்வொரு மனிதனுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எளிதாக நடைபெறுவது இல்லை. அதுல மனிதன் போராட வேண்டியிருக்கின்றது. கடும் பிரயத்தனத்திற்கு ஊடேதான் இந்த முயற்சியில் அவன் ஈடுபட வேண்டுகின்றது. எதற்காக என்றால், ஒரு தனி மனிதன் அவனுடைய பூரணத்தை எட்ட வேண்டும். அதன் மூலமாக மனிதகுலம் என்கின்ற ஒட்டுமொத்த ரீதியில் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம இழந்துடுறோம் அப்படிங்கிறார். இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம வாழ்வை புறக்கணித்தால் இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம இழந்து விடுகின்றோம். இது மாதிரி ரொம்ப எக்ஸஸா ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆன் த பிலீஃப் தட் த லைஃப் இஸ் யூஸ்லெஸ் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இது மாதிரிலாம் ஒரு உயர்வான விஷயங்களையும், அதுவும் பரம்பொருளினுடைய திட்டம்தான், இதையும் நாம் இழந்து விடுகின்றோம், தவற விடுகின்றோம் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Here again, there is a sign of some insufficiency in the statement of the supracosmic reality. Perhaps an overstatement or a mistaken opposition, a missing of the divine equation of the total sense of creation and the entire will of the Creator. Yes. Here, explanation. Here again, there is a sign of some insufficiency in the statement of the supracosmic reality. Perhaps there is an overstatement or a mistaken opposition between the world and the divine. There is a missing of the divine equation where the matter and the spirit are reconciled. There is a mission of the total sense of creation and the entire will of the Creator. Thank you. There is a
ஓகே, தேர்ஸ் மிஸ்ஸிங். அது மிஷன் ராங்காக டைப் ஆயிருக்கு. தெர் இஸ் அ மிஸ்ஸிங் ஆஃப் த டோட்டல் சென்ஸ் ஆஃப் கிரியேஷன் அண்ட் த என்டையர் வில் ஆஃப் த கிரியேட்டர். அதாவது எல்லாம் கடந்த நிலையிலிருந்து தான் வந்து எல்லாமே நம்மளுக்கு தீர்வு இருக்கின்றது, அதுதான் மெய்மை, மற்றதெல்லாம் வந்து பொய், இல்யூஷன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சூப்ரா காஸ்மிக் ரியாலிட்டி. அதுல வந்து ஒரு முழுமைத்தன்மையை நம்மால காண முடியல. There is a sign of some insufficiency in the statement of the supracosmic reality அப்படிங்கிறார். எல்லாமே எல்லாம் கடந்த நிலையில தான் இருக்கு, இந்த உலகம் என்பது பொய் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு முழுமையான ஒரு உண்மை கிடையாது. அது வந்து ஒரு ஓவர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறார். ஓவர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒன்றை உயர்த்தி மற்றொன்றை தாழ்த்தி பேசுதல், அதுதான் ஓவர் ஸ்டேட்மெண்ட். எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அந்த நிலையில்தான், அதுதான் உண்மை. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து ஒரு மாயை, பொய் என்று சொன்னால் அது ஓவர் ஸ்டேட்மெண்ட். இந்த பரம்பொருளுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் ஒரு எதிரான நிலையை தோற்றுவிப்பது, பரம்பொருளுக்கும் இந்த உலகத்திற்கும் இடையில் ஒரு எதிரான நிலையில் தோற்றுவிப்பது என்பது ஒரு தவறான எதிர்ப்பு அப்படிங்கிறார். a mistaken opposition அப்படிங்கிறார். எது உண்மை அப்படின்னா அந்த உண்மையிலே என்ன, இந்த எதிர்ப்பே கிடையாது, எல்லாமே ஆல் இஸ் பிரம்மன். அந்த பரம்பொருள் தான் வந்து தன்னை பிரபஞ்சமாக நீட்டித்துக் கொள்கின்றது. அந்த அதே பரம்பொருள் தான் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது இல்லையா? அப்படின்னா ஒரே ஒரு பரம்பொருள் தான், ஒரே ஒரு பரம்பொருள் தான் 3 விதமான நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்கின்றது. பிரபஞ்சமாகவும் அதுதான் இருக்கின்றது, பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்துமாகவும் அதுதான் இருக்கின்றது. ஸோ இங்க எங்க அப்போசிஷன் வருது? இந்த அப்போசிஷன் வந்து நம்ம தான் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ அதைத்தான் வந்து பகவான் மிஸ்டேக்கன் அப்போசிஷன் அப்படிங்கிறார். இங்க எதுவுமே வந்து பரம்பொருளுக்கு எதிரான விஷயங்களே கிடையாது. அப்படின்னா நம்ம கேட்கலாம் அடுத்த ஸ்டெப், அப்படின்னா ஏன் நம்ம உலகத்தில் இவ்வளவு தீமைகள், எதிரான விஷயங்கள், வன்முறை, கொடுமை எல்லாம் ஏற்படுகின்றது என்றால் அது வந்து மேல அப்பேரண்டா அப்படிதான் இருக்கு. அப்பேரண்டா பார்க்கும் பொழுது இது மாதிரி விஷயங்கள் காணப்படுகின்றன. இந்த அப்பேரண்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து அதற்கு பின்னால போய் பார்த்தோம் அப்படின்னா உண்மை இருக்கும் அப்படிங்கிறார். மேற்புறமாகத்தான் இவ்வாறு தெரிகின்றன, பின்னால வந்து ஒரே ரியாலிட்டி தான் இருக்கு, யூனிட்டி தான் இருக்கு அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பரிணாமத்துல வந்து இதுவும் சரியாகிவிடும் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால இந்த அப்போசிஷன் பிட்வீன் த டிவைன் அண்ட் த வேர்ல்டு அப்படிங்கிறது வந்து செயற்கையாக ஏற்படுத்தி கொண்டது. அப்புறம் நம்ம எதை இங்கே இழந்து விடுகின்றோம் என்றால் மிஸ்ஸிங் ஆஃப் த டிவைன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறார். அது என்ன டிவைன் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் ஆஃப் த டிவைன் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், ஒன்றையும் பலவாக இருப்பதையும் எதிரெதிராக பார்க்கின்றோம். ஒன் அண்ட் மல்டிப்ளிசிட்டி வேறாக, ஒன் வேறு மல்டிப்ளிசிட்டி வேறு என்று பார்க்கின்றோம். அந்த ஒன்றுதான் பலவாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்வதில்லை. மெய்ப்பொருளும் சடப்பொருளும் ஒன்றுதான் என்பதை உணர்வதில்லை. இது வேறு அது வேறு என்று நினைக்கின்றோம். டிவைன் அண்ட் ஸ்பிரிட் அண்ட் மேட்டர் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் நம்ம இது வேற அது வேற அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த டிவைன் ஈக்குவேஷன்ல எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கின்றது, சமன் என்கின்ற நிலையில் தான் இருக்கின்றது. அதை நாம் காண தவறுகின்றோம். ஐ எம் மிஸ்ஸிங் ஆஃப் த டிவைன் ஈக்குவேஷன். எங்க வந்து அந்த டிவைன் ஈக்குவேஷனை பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம மனம் என்கின்ற உணர்வு நிலையை கடந்து செல்லும் பொழுதுதான் நமக்கு இந்த டிவைன் ஈக்குவேஷனை பார்க்க முடியும். மனம் என்கின்ற நிலையில பார்க்கும்போது நம்ம வந்து we can't see the divine equation. நம்ம எதிரும் புதிருமாகத்தான் பார்ப்போம். அதிமானச நிலையை நம்ம எட்டும் பொழுது, உயர் உணர்வு நிலையை எட்டும் பொழுது அங்க டிவைன் ஈக்குவேஷனை பார்க்க முடியும். அப்புறம் இந்த பரம்பொருள் வந்து இந்த உலகம் மனிதன் அவனுடைய தோற்றத்திற்கான காரணம் என்ன, அதை நாம் காண தவறுகின்றோம். ஏதோ சென்ஸ்லெஸ் கிரியேஷன் நினைக்கிறோம். இந்த உலகம் என்பது ஒரு விபத்து, அதுல மனிதர்கள் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதை யாருக்கும் சொல்ல முடியல. இந்த எல்லாம் கடந்த நிலையில் இருப்பதுதான் உண்மை என்று நினைத்தால் எதற்காக இந்த பிரபஞ்சம் என்பது தோன்றியுள்ளது, அதில் எதற்காக மனிதன் தோன்றியுள்ளான், இதற்கான விடை வந்து கிடைக்கல. ஆனால் பகவான் வந்து இதற்கான விடையை அளித்துள்ளார். அதுதான் இங்க விசேஷம். பகவான் வந்து டெஸ்டினி ஆஃப் த இண்டிவிஜுவல் அப்படிங்கிற சாப்டர்ல ரொம்ப அழகாக கூறியுள்ளார்.
பரம்பொருள் பிரபஞ்சம் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பிரபஞ்சத்தில் மனிதன் மூலமாகத்தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மனிதன் என்கின்ற ஒரு நிலையின் மூலமாக மீண்டும் அந்த பரம்பொருள் தன்னைத்தானே கண்டறிந்து அதை அடைகின்றது. ஸோ எதற்காக தனி மனிதன், இந்த தனி உலகத்தில் காணக்கூடிய தனி மனிதன் என்பவன் எதற்காக அந்த தோற்றம் உருவாகி உள்ளது என்றால், தனி மனிதன் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைனை கண்டறிய வேண்டும். அதுதான் சென்ஸ் ஆஃப் அந்த கிரியேஷனுக்கு பின்னாடி உள்ள அந்த காரணம் என்ன அப்படின்னா, மேன் ஷுட் ரியலைஸ் அ டிவைன். அதுக்குத்தான் இந்த உலகம் படைக்கப்பட்டுள்ளது. அப்புறம் இந்த தனி மனிதன் என்பவன் படைக்கப்பட்டுள்ளான். அப்புறம் இன்னொரு காரணம் பகவான் கூறுகின்றார், எதற்காக இந்த சிருஷ்டி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றால், there is a divine bliss. டிவைன் எதற்காக இந்த பிரபஞ்சத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றால், in order that it enjoys the bliss. ஆனந்தம்தான் இந்த டிவைனுடைய கிரியேஷனுக்கு காரணமாக இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். உபநிடதங்களிலும் அவ்வாறு தான் கூறப்படுகின்றன. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த உண்மைகளை நாம் காண தவறுகின்றோம். டோட்டல் சென்ஸ் ஆஃப் கிரியேஷன் இதை நாம் இழந்து விடுகின்றோம். அப்புறம் அந்த என்டையர் வில் ஆஃப் த கிரியேட்டர், அந்த பரம்பொருள் எதற்காக தன்னை இவ்வாறாக வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதனுடைய சங்கல்பம் என்ன என்பதையும் நாம் காண தவறுகின்றோம். எதற்காக பரம்பொருள் தன்னை இந்த உலகத்தை ஏற்படுத்தி பிரபஞ்சத்தின் மூலமாகவும் அதில் உள்ள அமைப்புகளின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு எதற்காக அதை அவ்வாறு சங்கல்பிக்க வேண்டும் என்றால், அவ்வாறு இருக்கக்கூடிய விஷயங்களின் மூலமாக தன்னைத்தானே கண்டறிதல், தன்னைத்தானே இந்த செல்ஃப் லாஸ் அண்ட் செல்ஃப் ஃபைண்டிங். அதற்காகத்தான் இந்த பிரபஞ்சம் செல்ஃப் லாஸ், இந்த பிரபஞ்சத்தில் தன்னை இழக்கின்றது. அந்த பரம்பொருள் பிரபஞ்சத்திலும் இந்த சடப்பொருளிலும் தன்னை இழக்கின்றது. அதுதான் செல்ஃப் லாஸ். இழந்த தன்னை மீண்டும் அது தன்னை கண்டறிகின்றது, செல்ஃப் ஃபைண்டிங். அதற்காகத்தான் அதைத்தான் இந்த பரம்பொருள் சங்கல்பிக்கின்றது. இதையெல்லாம் நாம் காண தவறுகின்றோம். இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் வியூ எடுத்தோம் அப்படின்னா இந்த உண்மைகளை நாம் காண தவறுகின்றோம் என்று இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம இத்துடன் இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் அடுத்த செஷன்ல பார்க்கலாம்.